الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا، فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف، والله بما تعملون خبير. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 232 ஆயத்துகளை கடந்து 232லிருந்து 237வது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அசம்பந்தமான விஷயங்கள் இங்கு பேசப்படுகிறது. பாருங்கள், இந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா சில முக்கியமான தகவல்களை விஷயங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அந்த விளக்கங்களைத்தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பர் எண்ணிக்கையின் அடிப்படையிலே பாட வரிசையிலே நாம் பார்க்க போனால் இது 345வது பாடம். 345 345வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன? இந்த பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கணவர் இறந்தால் மனைவியின் இத்தா. இத்தா என்பது நம்ம ஏற்கனவே இதனுடைய விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதில் மதுகபுடைய விஷயங்களை கூட மிக தெளிவாக சொல்லி காண்பித்தோம். இத்தா என்பது பெண்கள் கணவன் இறந்து விட்டாலோ அல்லது தலாக் விட்டு விட்டாலோ அந்த மனைவி இத்தா இருப்பது அவசியமாக இருக்கிறது ஷரியத்துடைய பார்வையிலே. அதில் 2 விதமான இத்தாக்களை சொல்லியிருந்தோம். ஒன்று தலாக் விடப்பட்ட பெண்மணியின் இத்தா, இன்னொன்று முத்தவஃபா அன்ஹா ஜௌஜுஹா, கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இத்தா. இதில் முதலாவது தலாக் விடப்பட்ட பெண்மணி இத்தா என்று எடுத்துக்கொண்டால் அதையே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மதுஹூல் பிஹா, இன்னொன்று கைர மதுஹூல் பிஹா. ஜிமா செய்யப்பட்ட பெண்மணி, இன்னொன்று ஜிமா செய்யப்படாத பெண்மணி. துஹூல் இருவருக்கும் நடந்து விட்டால், ஜிமா என்பது முடிந்து விட்டால், அந்த கணவன் இறந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி கட்டாயமாக இத்தா இருக்க வேண்டியது அவசியம். அது 4 மாத தவணை இருப்பாள். 4 மாதம் தவணை இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த பெண்மணி வீட்டில் அதை அலங்காரமின்றி ஒரு சாதாரண ஒரு முறையில் இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் துஹூல் செய்யப்படாத பெண்மணியாக இருக்கிறாள், ஜிமா செய்யப்படாத பெண்மணியாக இருந்தால் அந்த பெண்மணியின் இத்தா விஷயத்திலே ஒரு சின்ன ஒரு இஃப்திலாஃப் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற மத இமாம்கள், அதாவது அவள் இத்தா இருக்க தேவையில்லை என்பதாக சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஹல்வத்தி சஹீஹா, அல் ஹல்வத்து சஹீஹத்து, அது ஏற்பட்டு விட்டால் இத்தா இருப்பது அவசியம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இத்தாவுடைய காலம் என்பது அதனுடைய பேணுதல், அதனுடைய முறைகளை பேணி இருப்பது அவசியமாக இருக்கிறது. இதே நேரத்தில் கணவன் இறந்து விட்டால், முத்தவஃபா அன்ஹா ஜௌஜுஹா, கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். அவள் துஹூல் செய்யப்பட்டாலும் சரி, துஹூல் செய்யப்படாவிட்டாலும் சரி, தொடப்பட்டாலும் தொடப்படாவிட்டாலும் அந்த பெண்மணி 4 மாதம் 10 நாள் இத்தா இருப்பது அவசியமாக இருக்கிறது. 4 மாதம் 10 நாள் இத்தா இருப்பது அவசியமாக இருக்கிறது. இதில் படோடாபங்கள், அலங்காரங்கள், மிகுந்த அலங்காரங்கள் இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே இருக்க வேண்டும். ஒரு வருத்தத்தோடு ஒரு கவலையோடு கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தார்கள் 3 நாட்கள் அந்த மனிதருக்காக வேண்டி துக்கம் அனுசரிக்க வேண்டும்.
மனைவியானவள் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இது ஷரியத் சொல்லக்கூடிய முறையாக இருக்கிறது. இப்போ அந்த 4 மாதம் 10 நாள் அந்த கவலையோட ஒரு ஒரு இழப்பு என்பதை தன்னுடைய மனதில் ஏற்றவாறு இந்த 4 மாதம் 10 நாள் இருப்பது. பொதுவாக 4 மாதம் என்று சொல்வதன் காரணம் என்னவென்றால் 4 மாதத்தில் தான் கரு என்பது உருவாகும். 40 நாளில் விந்து துளியாக இருக்கிறது, மணி துளியாக அதாவது முத்துஃபா இருக்கிறது, இரத்த கட்டியாக, இரத்தை கட்டி சதை கட்டியாக, அதற்கு பிறகு எலும்பு போன்று சதை ஒரு உருவமாக வாரி உயிர் கொடுக்கப்படுவது என்பது 4 மாதம் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் வருவதன் காரணமாக 4 மாதம் இதா இருக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் குரானில் சட்டமிட்டிருக்க 4 மாதம். இந்த 10 நாள் என்பது அதனுடைய அதிகப்படியாக, அதாவது எக்ஸ்ட்ராவாக 4 மாதம் 10 நாள் இருப்பது அவசியம். 2 பெண்மணிகளுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம், அவர்கள் தலாக்கொடப்பட்ட பெண்மணி 4 மாதம் இதா இருப்பால், கணவன் இறந்துவிட்ட பெண்மணி 4 மாதம் 10 நாள் இதா இருப்பால், அதற்குள் ரூஹு ஊதப்படுவது தெரிந்து போய்விடும். குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுகொள்வதற்காகத்தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அப்போ இதாவுடைய தவணை காலம் சொல்லிவிட்டோம். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி ஹமல் உள்ளவளாக இருக்கிறாள், கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய இதா காலம் அந்த கர்ப்பத்தை, அதாவது குழந்தை பிறக்கும் வரை அவளுடைய இதா காலம் இருக்கிறது. அது ஒரு நொடியில, ஒரு நிமிடத்துல, ஒரு 5 நிமிடத்துல அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டாலும் சரி, அல்லது 8-9 மாதம் பொறுத்திருந்து குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதற்குரிய காலம், குழந்தை பெற்றெடுக்கும் காலம் வரைக்கும் அந்த பெண்மணி இதா இருப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கு கணவன் இருந்தால் மனைவியின் இதா சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்படுகிறது. அது சம்பந்தமான விஷயங்களை வாருங்கள் உள்ளே பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய செய்திகளை காண்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களிலிருந்து, வல்லதீன எவர்கள் இறந்து விட்டார்களோ, எமுதூன் இறந்து விட்டார்களோ, வயதரூன அஸ்வாஜன் அவளுடைய மனைவிமார்களை விட்டுவிட்டார்களோ, யதரப்பஸ்ன அந்த பெண்கள் எதிர்பார்த்து கொள்ளட்டும், பி அன்ஃபுஸிஹின்ன அவர்களுடைய நஃப்ஸுகளை தரிப்படுத்தி கொள்ளட்டும், அர்பாத்த அஷ்ஹுரின் வ அஷ்ரா 4 மாதம் 10 நாள் தங்களை இத்தாவிலே ஆக்கிக் கொள்ளட்டும். அதாவது அலன் நிசாய் பெண்கள், அல்லவாத்தி எப்படிப்பட்ட பெண்கள், யமூத்து அஸ்வாஜிஹுன்ன எந்த பெண்களுடைய கணவர்கள் இறந்து விட்டார்களோ அந்த அப்படிப்பட்ட பெண்களின் மீது கடமையாக இருக்கிறது. ஐ யம்குஸ்ன ஃபில் இத்ததி இத்தாவிலே அவர்கள் தரிபட்டிருப்பது என்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அர்பாத்த அஷ்ஹுரி வ அஷ்ரத ஐயாமின் 4 மாதங்கள் 10 நாள், 4 மாதங்கள் 10 நாள், ஹிதாதன் அலா அஸ்வாஜிஹின்ன அவர்களுடைய கணவன்மார்கள் மீது துக்கம் அனுஷ்டிப்பதற்காக வேண்டி, ஒரு துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக வேண்டி 4 மாதம் 10 நாள், 4 மாதம் 10 நாள் தங்களை இத்தாவிலே தரிப்படுத்திக் கொள்வது அந்த பெண்மணிகளின் மீது கடமையாக இருக்கிறது. அர்பாத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா என்பதாக இங்கு வந்திருக்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு ஹிக்மத் இருக்கிறது. 4 மாதம் 10 நாட்கள் என்பதாக வந்திருக்கிறது. இங்கு 10 நாட்கள் என்பதில் ஐயாம், யௌமுன் ஐயாமுன் என்பதாக வரும், அல்லது லைலத்துன் லைல் என்பதாக வரும். அப்போ அஷ்ர லயாலின், லயாலின் என்பதாக அதனுடைய பன்மை வரும். அப்போ ஐயாமின் என்று வரும்போது அது முன்னஸாக, யௌமுடைய பன்மை, அதனால் முன்னஸாகவும், லைலின் லயாலின் என்று வரும்போது லைலத்துன் என்பதுடைய பன்மையாக முதக்கராக அதை மாறிவிடும். இப்போ அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் அஷ்ரத் ஐயாம் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே ஐயாமுக்கு முன்னால் அஷ்ரத் என்ற முன்னஸுடைய வார்த்தையை தான் புழங்க வேண்டும். ஐயாம் என்பது முதக்கரில் கட்டுப்பட்டதனால் அஷ்ரத் என்பது தனிஸ் முன்னஸாகத்தான் புழங்க வேண்டும். இங்கு அல்லாஹ் தஆலா அர்பாத் அஷ்ஹுரி வ அஷ்ரா என்று முதக்கராக புழங்கி இருக்கிறான். அஷ்ரா என்பது முதக்கர். அப்போ இந்த இடத்துல அஷ்ரத்த லயாலின் என்பதாக வரும். அப்போ இரவுகளும் அடங்கும், பகலும் அடங்கும். பொதுவாக அரபிகள் இரவுகளை ஆரம்பமாக கணக்கு வைப்பதனால அல்லாஹு தஆலா அஷ்ரா என்ற வார்த்தையின் மூலம்
அஷர லயாலின் அப்படின்னா அதுல பகலும் அடங்கிவிடும் என்பதை இங்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். எனவேதான் இங்கு முஅன்னஸாக அஷர என்ற வார்த்தை முதக்கராகவும் லயாலின் என்பது முஅன்னஸ், ஏன்னா அது முஅன்னஸுடைய ஜம்மா என்பதால் முஅன்னஸாக வருகிறது. அப்ப அஷர லயாலின், இங்க அஷரத் ஐயாமின் என கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப அர்பாத் அஷூரி அஷரா என்பதை அல்லாஹு தாலா அஷரா என்ற வார்த்தை முதக்கராக புழங்கி லயாலின் என்ற வார்த்தை முஅன்னஸாக இருப்பதனால் அததை பொறுத்த வரைக்கும் முதக்கருக்கு, அதாவது மாதூத் முதக்கராக இருந்தால் அதத் முஅன்னஸாக வரும். மாதூத் முஅன்னஸாக இருந்தால் அதத் முதக்கராக வருவது ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில இங்கு அஷரா என்பதாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். வஹாதல் ஹுக்மு லிகைரில் ஹாமிலி, இந்த சட்டம் ஹாமில் அல்லாத பெண்மணியின் மீது கடமையாகும். ஹாமிலா என்றது கர்ப்பவதி அல்லாத மற்ற பெண்களின் மீது கடமையாகும். அம்மல் ஹாமிலு ஃபஇத்தத்துஹா, அம்மல் ஹாமிலு அந்த ஹாமிலான பெண்மணி ஃபஇத்தத்துஹா அவளுடைய இத்தாவாகிறது. வலூல் ஹம்லி, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் வரைக்கும் அவளுடைய இத்தா பாக்கியாக இருக்கும். கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று உலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன ஐ யதஅன ஹம்லஹுன்ன, உலாத்துல் அஹ்மாலி ஆமிலான பெண்மணிகள் அஜலுஹுன்ன அவருடைய இத்தாவுடைய காலம், அவருடைய இத்தாவுடைய காலம் ஐ யதஅன ஹம்லஹுன்ன அவருடைய ஹம்லை அவருடைய குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் மீது இத்தா இருப்பது கடமையாக இருக்கிறது. அப்போ இத்தாவுடைய கடமை என்பது ஹாமிலான பெண்மணிகளுக்கு ஒரு அளவு, சாதாரண பெண்மணிகளுக்கு ஒரு அளவாக இருக்கிறது, ஹாமில் அல்லாத பெண்மணிகளுக்கு ஒரு அளவாக இருக்கிறது. முழுமையாக அதாவது மௌத்தாகிறது தௌஃபிங்கிறதுக்கு வார்த்தை வந்து தௌஃபவுன அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக, அதாவது அவருடைய வயது முழுமையாக முடிந்து விட்டது என்பதை சொல்றதுக்கு தான் அந்த வாஃபியன் என்ற வார்த்தையை புழங்குறாங்க. தவஃபா அப்படிங்கிறது வந்து முத்தவஃபாங்கிறது என்ன, அவருடைய வயது எல்லாம் பூர்த்தியாக முடிந்து விட்டது. அதாவது ஃபமன் மாத்த ஃபகத் இஸ்தௌஃபா உம்ருஹு காமிலன், முழுமையாக முடிந்து விட்டது. அதனால்தான் அந்த தவஃபா என்ற வார்த்தை புழங்கப்படுகிறது. 4 மாதம் 10 நாள் ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக், அவர்கள் உண்மையாளர்கள், இன்னும் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். இன்ன ஹல்க அஹதிக்கும் யஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி, உங்களுடைய ஒருவரின் படைப்பு என்பது அவளுடைய தாயின் வயிற்றில் ஒன்று சேருகிறது. அர்பஈன யௌமன் நுத்துஃபத்தன், 40 நாட்கள் நுத்துஃபாவாக, விந்து துளியாக, மணித்துளியாக. சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்லதாலிக்க, பின்பு இரத்தக்கட்டியாக 40 நாட்கள் ஒன்று சேருகிறது, மாறுகிறது. சும்ம யகூனு 40 நாட்கள் அலக்கத்தா இருக்குது. சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்லதாலிக், பின்பு அது முதுகத் சதைக்கட்டியாக ஒன்று சேருகிறது. சும்ம யபஅசுல்லாஹு இலைஹி மலக்கன், இப்போ 40 நாள் விந்து துளி, 40 நாள் இரத்தக்கட்டி, 40 நாள் சதைக்கட்டி, 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் ஆயிடுச்சு. சும்ம யபஅசுல்லாஹு இலைஹி மலிக்கன், பிறகு அல்லாஹு தாலா ஒரு மலக்கை அவரின் பக்கம் அனுப்பி வைக்கிறான். மலக்கன், சும்ம யபஅசுல்லாஹு இலைஹி மலக்கன்னா ஒரு மலக்கை அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு அவருடைய உணவை எழுதுகிறார், அவருடைய கால அளவை எழுதுகிறார், அவருடைய அமல்களை எழுதுகிறார். அவர் துர்பாக்கியவானா அல்லது நர்பாக்கியசாலியா என்பதை எழுதிவிட்டு பின்பு அவருடைய அந்த தன்படுத்தும் இந்த ரூஹை அல்லாஹ் கொடுத்த அந்த அல்லாஹின் உத்தரவுப்படி ரூஹை ஊதுகிறார். சும்மா என்ஃபுஹு ஃபீஹினா, பின்பு ரூஹை அந்த குழந்தைக்கு ஊதுகிறார். இவ்வாறு அந்த குழந்தை ஒரு முழுமையாக மனிதராக மாறுகிறது. அப்போ 4 மாதத்துல ஒரு குழந்தை மாறி ஒரு உயிருள்ள ஒரு மனிதராக மாறுகிறது. அப்போ இந்த அதிகப்படியான நாள் 10 நாள் என்பது ஒரு அதிகப்படிக்காக வேண்டி சொல்லப்படுது. 10 நாள் என்பது ஒரு பேணுதலுக்காக சொல்லப்படுகிறது. 4 மாதம் 10 நாள் கட்டாயம். சரி, இந்த பெண்மணி கணவன் இறந்ததற்கு பின்பாக அந்த ஹாமிலான பெண்மணி உடனே குழந்தை பெற்றெடுத்து விட்டாலும் அவளுடைய இத்தாவுடைய காலம் முடிந்துவிடும். அவளுடைய இத்தாவுடைய காலம் உடனடியாக முடிந்துவிடும். அதற்கு என்னது, அதில் சாத் இப்னு ஹவ்லா என்ற அவங்களுடைய கீழே ஒரு பெண்மணி இருந்தா, யாரு, ஹஸ்ரத் சபியாத்துல்
உஸ்லீமா என்பதாக சொல்லுவாங்க. அவர்கள் சாத் இப்னு ஹவுலா என்ப மனிதனுடைய திருமணத்தில் கல்யாணம் மனைவியாக இருந்தாங்க. அவங்க பனி ஆமிர் லுலி என்ற கூட்டத்தை சார்ந்தவங்க. ஷஹீது பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட இருந்த சஹாபி. அப்போ ஹஜ்ஜத்துல் விதால அவர் இறந்துட்டார். சாத் இப்னு ஹவுலா இந்த சஹாபி அவர்கள் இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்துட்டு கூட என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸ் ஒரு மஷூரான ஹதீஸ், ஒரு மஷூரான ஹதீஸு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. போய் சந்திக்க போவாங்க. போயிட்டு அவங்கள நலம் விசாரிச்சுட்டு அவங்க மௌத்தா போயிடுவாங்களோ என்பதாக நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது சாத் இப்னு ஹவுலா சொல்லுவாங்க. ஏன்னா சாத் இப்னு ஹவுலா இறந்துட்டாருங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனிதர் இறந்துட்டாங்க. பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்ட சஹாபி. ஹஜ்ஜத்துல் விதால அவர் இறக்குறாங்க. அவங்களுடைய மனைவி ஹாமில், அதாவது குழந்தை உண்டானவங்களா பிரெக்னன்ட் லேடியா இருக்கிறாங்க. இவங்க வஃபாத்தானதற்கு பிறகு உடனடியாக அந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்தாங்க. உடனே அந்த குழந்தை மணி 10 மாசம் ஆயிருக்கும், குழந்தை பெற்று எடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன செஞ்சாங்க, இது பெற்றெடுத்த உடனே சாதாரணமாக தன்னுடைய நிலையை உதாரணமாக நல்லா அலங்கரிக்க, பொதுவாக தன்னை திருமணத்திற்காக வேண்டி தயார்படுத்தி கொண்டது போன்று தயாரானாங்க. அப்போ அவள்கிட்ட யார், அபு சனாபில் இப்னு பஅக்கா என்றவர் நுழைகிறார். இவர் அப்துத்தார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு சொல்றாரு அந்த பெண்மணியை பார்த்து, நான் என்ன உன் கணவன் இப்போதான் இறந்தாரு, நீ அதுக்குள்ள நிக்காக்கு ரெடியான மாதிரி தயாராகி விட்டாயே என்பதாக சொல்லும்போது, அந்த மக்கள் என்னது, உனக்கு ஹுத்துபா பேசுறதுக்காக வேண்டி வரணும், ஹுத்துபா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீ தயாராகிவிட்டது போன்று தெரிகிறதே என்று சொல்லும் பொழுது, நிச்சயமா என்னது, நீ இப்போ நான் திருமணம் செய்ய முடியாது, உன் மீது 4 மாசம் 10 நாள் காலம் கடக்க வேண்டும் என்பதாக அந்த சஹாபி அந்த பெண்மணியை பார்த்து சொல்றார். இப்போ அதில் சபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. அப்போ ஆடையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி என்ன செஞ்சாங்க, தன்னை ஒரு ஒழுக்கமான பெண்மணியாக, அதாவது தன்னுடைய ஆடை அணிய வேண்டியது, தன்னை மூடி மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அப்போ மாலை வரைக்கும் அமைதியாக உட்காந்துறாங்க. இரவு வரைக்கும் சொல்லிட்டாரு சஹாபி வந்து சொன்னாருங்கிறதுக்காக இந்த பெண்மணி அப்படியே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு, மாலை ஆனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், இது விஷயத்துல எனக்கு நீங்க ஃபத்வா கொடுங்க. நான் இது போன்று இப்படி இருந்தேன், குழந்தை பெற்றெடுத்துட்டேன், இப்போ நான் திருமணத்துக்காக தயாராகலாமா என்பதாக சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நீங்க அதற்காக தயாராகிவிடுங்கள், உங்கள் மீது எந்தவித குற்றமும் கிடையாது. எந்த குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது, அதாவது ஹமலுள்ள பெண்மணி அவளுடைய கணவர் இறந்து விட்டால் அவள் இதா இருக்க வேண்டிய காலம் குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும், அதனால் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னாங்க. அப்போ 4 மாதம் 10 நாளுங்கிறது சாதாரண பெண்மணிக்கு. அப்போ உலாத்துல் ஹமாலி அஹ்மாலி அஜலுஹுன்ன யதான ஹம்லஹுன்ன, 4 மாதம் 10 நாள் என்பது மற்ற பெண்மணிகளுக்குத்தான். ஹம்லுள்ள பெண்மணி குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அவளுக்கு தாராளமாக இத்தாவுடைய காலம் அவள் முடிந்துவிடும் என்பதாக சொல்லப்பட்டு விட்டது. அப்போ இதா என்று சொல்லும்போது பொதுவாக அவங்க மீது என்னது, 2வது விஷயம், இறந்து போன அந்த கணவருடைய அந்த பெண்மணி இருக்காங்களே, அவங்க பொதுவாக துக்கம் அனுஷ்டிக்கல் என்பது அலங்காரத்தை விடுறது. முதல்ல அலங்கரிக்க கூடாது, அலங்கரிக்கிறதை விடணும். அதே மாதிரி நறுமணம் பூசுவதை நிறுத்தி கொள்ளணும். தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது, முழுமையாக எண்ணெய் தேய்க்கிறது, ரொம்ப அதுவும் நறுமணம் கொண்ட எண்ணெயை தேய்ப்பது நிறுத்திவிட வேண்டும். அதே நேரத்தில் சுருமா விஷயங்கள் இருக்குது, அவளுக்கு அனுமதி இருக்கு, சுருமா வந்து போட வேண்டிய நிர்பந்தம் நோயின் காரணமாகவோ மற்ற விஷயத்தின் காரணமாக தேவைப்பட்டால் அவள் போட்டுக்கொள்ளலாம், தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். இது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவங்க, மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது, அந்த பெண்மணி இரவு நேரத்தில் தாராளமாக சுருமா போட்டுக்கொள்ளலாம், அதுக்கு எந்த நிர்பந்தமும் தேவையில்லை என்பதாக சொன்னாங்க. பகல் நேரத்தில் அதை அழித்து கொள்ள வேண்டும். அது பகல் நேரத்தில் சுருமா இல்லாத மாதிரி என்ன செய்யணும், தொடச்சிடணும். அது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, என் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அபூ சலமா இறந்துட்டார். அப்போ நான் இதால இருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு பொறுமையை பற்றி சில விஷயங்களை சொன்னாங்க. சொல்லிட்டு, உம்மு சலமாவே, இது என்ன, நீங்க என்ன செய்றீங்க, ஒரு இது வச்சிருக்கீங்க, ஒரு 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 நறுமணமே இல்லையே என்பதாக சொல்லும்போது, அப்போ நான் பொறுமையா இருக்கிறேன் யார சொல்லலாம் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நேரத்தை தவிர நீங்க மற்ற நேரத்தில் என்ன செய்யுங்க, தாராளமாக இரவு நேரத்தில் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அந்த இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் உங்களுக்கு என்னது கொஞ்சம் இதாயிருங்க, பகல்ல நீங்க தொடச்சிருங்க, இரவு நேரத்தில் இவ்வாறு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி நறுமணத்தை கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க,
தலைவாரி தலையில நறுமணம் தரக்கூடிய வஸ்துவை வைப்பது அல்லது மருதாணியை தடவுவது போன்ற விஷயங்களை விட்டுவிடுங்கள். அப்போ நான் கேட்டேன், யார சொல்ல, அப்போ எதை கொண்டு நாங்கள் தலையை வாரிக்கொள்வது என்று சொல்லும்போது, இழந்த பல இலை, இழந்த பல செடிகள் அந்த இலையை கொண்டு நீங்கள் உங்கள் தலையை கழுவி கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை கொண்டு உங்களுடைய தலைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து தெரியுது, அந்த பெண்மணி இத்தாவில் இருக்கும் காலத்தில் அவளுக்கு ரொம்ப உயர்ந்த ஆடை, பட்டு ஆடை, இது போன்ற விஷயங்கள் அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அலங்காரம் செய்கிறது, பெரிய பெரிய நகைகள் அணிவது, எதெல்லாம் ஒரு துக்கம் அனுஷ்டிப்பதற்கு எதிரான செயலாக இருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாக அந்த பெண்மணி தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆடை அணிவது, வெள்ளை ஆடை அணிவது, அதே போன்று கம்பளி, சாதாரண ஆடை, எதை வேண்டுமானாலும் அந்த பெண்மணிக்கு அணிவதற்கு அனுமதி இருக்குது. அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அவன் நினைச்சா அந்த ஆடைகளை என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான இடையூறும் கிடையாது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பெண்ணின் கணவர் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுடைய இதாவுடைய காலத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெண்ணுடைய கணவர் அல்லாது மற்றவர்கள் சகோதரரோ அல்லது மற்ற உறவினர்களோ இறந்துவிட்டால் அதற்காக வேண்டிய அந்த பெண்மணி அல்லது மற்றவர்களும் சரி 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்போ அதில் ஜெய்னப் ரதியல்லாஹுடைய ரிவாயத்தில் வருது, ஒரு முறை ஜெய்னப் ரதியல்லாஹு அவர்கள், ஜெய்னப் பின் ஜஹஷ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரர் அப்துல்லா பின் ஜஹஷ் ரதியல்லாஹு அவர்கள் இறந்ததற்கு 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிவிட்டு பிறகு வழக்கமான தன்னுடைய நிலைக்கு மாறிவிட்டார்கள். அப்பொழுது அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டாரே, நீங்கள் இவ்வாறு 3 நாளோடு முடித்து சாதாரண நிலைமைக்கு திரும்பி விட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாகவும், வேறு யாரேனும் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லது மற்றவர்களுக்கும் சரி 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தால் போதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அதில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 3 நாட்கள் பொதுவாக யார் இறந்து விட்டாலும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. துக்கம் அனுஷ்டித்தல் என்பது ஓரளவு படோடாபங்கள் கொஞ்சம் நம்முடைய மற்ற நிலைகளில் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை இல்லாமல் கொஞ்சம் சோகத்தோடு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்த வண்ணமாக, அவருக்காக வேண்டி துவா செய்த வண்ணமாக நம்முடைய நேரங்களை கழிப்பது, அதுதான் என்னது 3 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதாக இருக்கிறது. இதால் இருக்காது. ஏன்னா அல்லாஹ்ல எத்தரப்பஸ்னு பியன்ஃபுசின்னு என்று சொல்றான். அப்போ இந்த இடத்துல அவங்களா எழுச்சிடும், இதால உட்கார ஆரம்பிச்சிடணும், அந்த நாட்டத்தை கொண்டு வந்து உட்காரணும். அப்போ அது தெரிஞ்சுட்டு தான் உட்காரணும். இறந்துட்டாங்கங்கிற விஷயம் தெரியணும். ஏன்னா அசல் காரணம் மௌத்து தான். அப்போ காலம் கழிஞ்சிடுச்சு, அது எதிர அதிகமாகிடுச்சு சிலது. அப்போ வந்து அது மௌத்து தான் மெயினான விஷயம். 4 மாதம் இதா இருந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா அப்போ தான் கணவன் மௌத்தான செய்தியே என்னது அவங்களுக்கு அறிஞ்சுன்னு சொன்னால், அப்போ அவங்க வந்து என்னது திரும்ப என்னது இதாக இருக்க வேண்டிய அவசியம், எது பாக்கி இருக்கோ அது அதாவது முழுமையாக அதை கழிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. ஆனால் ஒரு சிறு வயது பெண்மணியாக இருந்துச்சு, அவளுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத பெண்மணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்மணி இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு பிறகு தான் மௌத்திரிய செய்தியே வருது என்றால் அவ என்ன செய்வா, இதாவை கழிப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இதாவுடைய அந்த காலத்தை சரியான முறையில் கழிக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த இடத்துல இதாவுக்குங்கிறது 4 மாதம் 10 நாளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதில் ஹம்லுடைய பெண்மணியாக இருந்தால் ஹம்லு குழந்தை பெற்றெடுக்க வரைக்கும், கைரா ஹாமிலாக இருந்தால் 4 மாதம் 10 நாளாக இருக்கணும். இப்போ கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். அதே நேரத்தில் மற்றவர்கள் இறந்து விட்டால், சகோதரரோ மற்றவர்கள் இறந்துவிட்டால் 3 நாள் மட்டும் அந்த துக்கம் அனுஷ்டித்தால் போதும் என்பது தெரிய வருகிறது. இதா என்பது ஒரு அடிமைத்தனம் கிடையாது, மாறாக அவளுடைய அந்த கணவனுடைய அந்த விஷயத்தில் ஒரு கவலை, ஒரு அக்கறை எடுத்துக்கொள்வது, அதே போன்று அவளுடைய கணவன் மேலும் ஏதாவது அவங்களுக்கு உருவாகி இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக இருக்கப்படக்கூடிய ஒரு முறையை தவிர வேறொன்றுமில்லை. எனவே அல்லாஹு தாலா இந்த இடத்துல ஒரு பெண்மணியுடைய கணவர் இறந்துவிட்டால் எந்த நிலையில் அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும் என்ற சட்டங்களை விளக்கமாக நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறான். அதை தொடர்ந்து இத்தாவிற்கு பின்பு அந்த பெண்மணியுடைய நிலை என்ன, அவள் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும்
தொடர்ந்து கூறுகிறான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அதை நாமும் கற்று பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.